ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட STR49, அதாவது இந்த திரைப்படத்தோட வந்து இந்திய சினிமாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து இப்போ வந்து ஒரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட STR49, அதாவது வட சென்னையோட ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு திரைப்படத்தில் நம்ம வெற்றிமாறனோட இயக்கத்தில் நம்மளுடைய STR நடிக்கிறாங்க அப்படின்றனாலே ஃபேன்ஸுக்கு வந்து டபுள் ட்ரீட்டாக இருக்குது. ஸோ எல்சியூ மாரி இந்த திரைப்படம் வந்து வட சென்னை கூட கனெக்ட் ஆகுமா, அந்த ஒரு யூனிவர்ஸில் வருமா அப்படின்ட்டு பெரிய பெரிய கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து சீரீஸ் மாதிரி எடுக்கலாம், நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு வெற்றிமாறனே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய கதையாக இருக்குது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ராஜன் வகைரா அப்படின்ட்டும் பேர் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டும் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ராஜனோட வாழ்க்கையே தான் இந்த திரைப்படத்தில் இருக்க போகுது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படத்துக்காக எஸ்டிஆர் ரொம்ப ரொம்ப ஒரு மொரட்டு லுக்காக இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுதுங்க. ஸோ இன்னில் இப்போ வந்து STR49 திரைப்படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த திரைப்படத்தில் முதல் முறையாக வந்து எஸ்டிஆர் கூட வந்து இணைகிறாங்க நம்மளோட அனிருத். அதாவது STR49ஓட இசையமைப்பாளராக வந்து அனிருத்தை வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் முதல் முறையாக வந்து நம்மளோட சிம்பு கூட வந்து அனிருத் இணைகிறாங்க அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து STR ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு.